கிராஷ் பண்ணிட்டு பிக்கப் நான் போயிடுவேன் முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் 10 தடவை அடிப்பேன். அது அப்படி பக்கத்துல போறீங்க. பிக்கப் ஸ்வைங் போயிடும். பிரேக் வந்து நீ எலிட் பிரேக் போட்டு வச்சிருப்ப. பட் நீ எலிட்டை தவிர வேற எதுவும் இல்லை கரெக்டாக அதில். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ எதுவும் பண்ண முடியாது. பட் மற்ற காரில் அப்படி ஆச்சுன்னா எலிட் எடுத்துட்டு ஸ்டாக் பிரேக்ஸ் போடும். என்னங்க ரெகரை கம்பேர் பண்ணா கூட அப்படி போகுது. செம்ம பிக்கப் 2.4 நானும் ஏதோ ஆப்போசிட்ல போயிட்டேன். கடவுளே. அது திரும்பவே திரும்பாதுடா, ஞாபகம் வச்சு. என்ன பண்ணாலும் சரி, ஹேண்ட் பிரேக் அடிச்சா கூட திரும்பாது வண்டி. கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தேன். செக் பாயிண்ட் மிஷின் சொல்லி ரீசெட் பண்ணிட்டான். ரெகரை வச்சிருக்கேன், அப்படிலாம் ரீசெட் பண்ணக்கூடாது. ஆமாம், ரெகரை வச்சிருக்கும் போது அப்படி பண்ணக்கூடாதுல்ல ரீசெட்லாம். ஏன் அப்படி பண்ணுறான்? தப்பு இல்லை அது. ஐயோ கீழே போயிடுச்சுங்க காரு. ரைட்டா ரெகரை வச்சு ஆடுறானுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ பண்ணுறானுங்க மேட்ரு. ப்ளஸ் அவங்களுக்கு இந்த டெட் ஜோன் வேறு என்னென்னோ அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஆமாம், இந்த பிசியில் எனக்கு தெரிஞ்சு ஆட மாட்டானுன்னு நினைக்கிறேன். ஜாஸ்தி இந்த கன்சோல் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணுவாங்க. அது வேறு எனக்கு அது வேறு வரமாட்டேங்குது. எனக்கு இந்த காரில் பர்ஃபெக்டாக லான்ச் பண்ண முடியல இப்போ சம் ரீசன். ஓ, இந்த வாட்டி அந்த டர்ன் ஈஸியாக எடுத்தேன்டா. அப்படியா? ஆமாம், ஐ திங்க் யூ காட் டு இட், யூஸ் டு இட். வண்டி பர்ஃபெக்டாக ஹேண்டில் ஆகும். ஷார்ட் கட் நினச்சி லெஃப்டில் போயிட்டேன். அது யூஸ்வலாக ஷார்ட் கட் தானே, அது அப்படி தானே போகணும். சாதாரண பிரேக் ஹேண்ட் பிரேக்ஸை சேர்த்து அடித்தேன். அப்போ கூட திரும்பல. ஒரு 8 தடவை செக் பாயிண்ட்டை லூஸ் பண்ணேன், மிஸ் பண்ணேன். அதனால தான் 1000 மீட்டர்ஸ் ஒருத்தர் கூட நீங்கள் மிஸ்டேக் பண்ணல. கரெக்டாக? ஆமாம், இப்போது இந்த வாட்டி அந்த டர்ன் எடுக்கல விழுந்தா. ஒரு வாட்டியும் அது கரெக்டான அந்த ஆங்கிளில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி என்ன பண்ணாலும் திரும்ப அந்த இல்லை, அந்த இடத்துல என்ன திரும்ப ஆகுது, கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது, சரியாக காட்ட மாட்டோம். இல்லை, அது இல்லாமல் காற்றுல வேறு குதிக்குதா, ஸோ கஷ்டமாக இருக்குது. குதிச்சு கரெக்டாக லேண்ட் பண்ணலன்னா வெளியே தூக்கி அடிச்சிடும். வெளியில் தூக்கி வச்சு டர்ன் இன்னும் பிரேக் அடித்தாலும் கன்சிடர் பண்ண மாட்டேங்குது. செகண்ட் பொசிஷன் வருவானா கூட டவுட்டாக தான் இருக்குது. அதிகமாக 5th பொசிஷன் வருவான்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேர் தானே ஆகும். ஆமாம் தெரியும், சொல்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்குன்றேன். ஆமாம், பிக் டிஸ்டன்ஸ், பிக் கேப். அவ்வளோதான் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லைடா. 800 மீட்டர்ஸ். அவங்கெல்லாம் 2000 to 4000 மீட்டர்ஸில் நம்மளை பீட் பண்ணுவாங்க. பேக்ஸ் ஓட்டு. ஆமாம், அந்த ரேட்டு தான். 20 செகண்ட்ஸ் தான். எப்படி போஸ்? ஓ, மாற்றிட்டீங்களா புதுசா? ஆமாம், திரும்பி நிற்கிறாரு.